ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரசமலாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்காக ஒரு கப் மில்க் பவுடர் எடுத்துருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு முட்டை எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் முட்டை சேர்க்க பிடிக்கலைன்னா பால் 1/4 கப் எடுத்துக்கலாம், அல்லது நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ சின்ன சின்ன உருண்டையில் ஒட்டிக்கலாம். அதுக்கு வந்து கையில் வந்து நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா அந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து விட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ரசமலாய் எல்லாம் எடுத்து உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம மில்க் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். பால் வந்து நல்லா நுர தள்ளி கொதிச்சு வரும் இல்லையா, அப்போ வந்து 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ரொம்பவே சீக்கிரமே செஞ்சிடலாம். பாருங்க, இப்போ கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ரசமலாய் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். இது அப்படியே டபுளாக வரும் பாருங்க. இது இப்படியே ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 5 பாதாம் பருப்பு நறுக்கி வச்சுருக்கேன், 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, எவ்வளோ அழகாக தயாராக இருக்குன்னு. சூப்பர் டெலிசியஸாக இருக்கும், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.